ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாபிக்ல வெயிட் லாஸை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மென் ஆர் உமன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டும் லைஃப் ஸ்டைலும் தான் டோட்டலாக உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டும் லைஃப் ஸ்டைலும் நீங்கள் மாற்றும் போது உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். நிறைய ஃபுட்டு சாப்பிட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வெயிட்டை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிறைய சாப்பிடுவீங்க. அதனால தான் உங்களால் வெயிட் லாஸே பண்ண முடியல. நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ கிலோ வேணாலும் இருக்கலாம், 100 கிலோ இருக்கலாம், 110 கிலோ இருக்கலாம், 130 கிலோ கூட இருக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க BMR 1450 இருந்து 1500 ஒரு நாளைக்கு எடுத்துக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. BMR அப்படின்னா நீங்க டெய்லி பேஸ்ல சாப்பிட்ற கேலரிஸ். இந்த கேலரிஸை 1450 இருந்து 1500 இருக்கும்போது தான் உங்க வெயிட் லாஸ் குயிக்கா இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் கம்மியாக தான் சார் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் கம்மியாக சாப்பிட்றீங்களா அதிகமாக சாப்பிட்றீங்களா அப்படின்னா BMR செக் பண்ணால் தான் தெரியும். உங்கள் BMRல நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் உங்கள் வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். BMRன்றது தான் உங்களுடைய வெயிட்டை தீர்மானிக்கிறது. அப்போ உங்களுடைய BMR-ஐ 1450 1500 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கேலரி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் 1800 இருக்குது உங்கள் BMR அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 1450 1500 தான் இருக்கணும். அப்போ எக்ஸஸாக 300 BMR அதிகமாக இருக்கிறதுனால எப்போ இது 7000 கேலரியாக மாறுதோ அப்போ 1 கிலோ இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, BMR வச்சு தான் உங்கள் வெயிட்டை தீர்மானிக்குது. ஸோ இந்த BMR-ஐ டெய்லி பேஸில் செக் பண்ணணும். இன்னைக்கு நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ எவ்வளோ BMR இருக்குது, 1450 1500 இருக்கா இல்லை அப்படின்னா அந்த BMR-ஐ உங்களால் குறைக்க கற்றுக்கிட்டா மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, மாதத்தில் ஒரு நாள் உங்கள் BMR-ஐ செக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி செக் பண்ணீங்க அப்படின்னா உண்மையாக வெயிட் லாஸ் பண்ண முடியாது. வெயிட் லாஸில் நிறைய ஸ்ட்ரகிள் வரும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த BMR-ஐ டெய்லி பேஸில் செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எடுக்கிற ஃபுட்டே நாளைக்கு எடுக்க மாட்டோம். அப்போ ஃபுட்டு நீங்கள் மாற்றி எடுக்கும்போது அதோடைய குவான்டிட்டியும் மாறும், அதோடைய BMR கேலரிஸும் மாறும். அப்போ கேலரிஸை வச்சு தான் உங்களால் வெயிட் லாஸும் பண்ண முடியும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த BMR ரொம்ப முக்கியம். இந்த BMR-ல யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலமா உங்கள் BMR எவ்வளோ இருக்கணும், நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்க, உங்கள் ஹெல்த்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான். நிறைய பேர் பயப்படுறது என்னன்னா, இந்த ப்ராடக்ட் எடுத்தால் என்ன சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு பயப்படுறீங்க. உண்மையாக கிடையாது. 45 வருஷமாக வேர்ல்டு வைடாக இந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட் சார்ட்டில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.